அரண்மனை சமையல் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது அங்க ஒரே பிரச்சனையா இருக்கு. உனக்கு தெரியாதா? தெரியும் தெரியும், தெரியாத விஷயமா நடக்குது இங்க. இங்கிலீஷ்காரங்க வந்ததிலிருந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு அநியாய வரி போட்டு பாஞ்சாலங்குறிச்சி மக்களை கட்டாயப்படுத்தி கப்பம் கட்ட சொல்கிறார்கள். ஆனால் நம்ம வீரபாண்டியர் கட்டபொம்மன் சம்மதிக்காமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடுவதால் ஒரே குழப்பம். என்ன நடக்க போகுதுன்னே தெரியவில்லை. என்ன வெளியே பேசிக்கிறாங்க. சரி சரி, நான் இங்கிலீஷ்காரனுக்கு சமைச்சு கொட்டுறேன். என் குடும்பத்துக்கு பசியை போக்க அவன் என்ன கஷ்டப்படுத்தினாலும் பொறுத்துதானே ஆகணும். வெள்ளைக்காரன் அதிகாரத்தை கையில வச்சுட்டு நம்ம மக்களை வச்சு செய்யறான். பாஞ்சாலங்குறிச்சி மக்களை காப்பாற்ற நீதியும் நேர்மையுமாக ஆட்சி செய்து நம்ம வீரபாண்டியர் கடும் எதிர்ப்பை தெரிவித்த போது ஆங்கிலேயன் கண்டுகொள்ளவில்லை. அவனது கொடுங்கோலாட்சியை நிலைநிறுத்த முற்படுகிறான். நம்ம ஓடிடுவோமா? ஆங்கில தளபதி மாக்ஸ்வெல் பரிவாரத்தோடு வரி வசூலிக்க வருகிறான். அப்ப வா நம்ம ஓடிடுவோம். எட்டப்பா, நீ உன்னோட மன்னனை அடிமையாக்கி எனக்கு கப்பம் கேட்டு ஹெல்ப் பண்ணணும். நாங்க ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுவோம். பாஞ்சாலங்குறிச்சி வண்டி விட்டோம். வீரபாண்டி கட்டபொம்மன் சரி, அழைத்து செல்லுங்க. நீங்கள் அவனிடம் பேசி அவனை அடி பண்ணிவிடுங்க. அவனை கப்பம் கட்டு செல்லுங்க. மற்ற மன்னர்கள் எங்களை வர வச்சு விருந்து வைத்து கப்பம் கட்டுகிறார்கள். ஆனால் உங்க பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன் மட்டும் ஏன் மக்களை அடிமையாக்கி கப்பம் கட்டு மறுக்கிறான்? கட்டபொம்மன் ஒரு வீரன். அவன் தன் மக்களை ஆங்கிலேயர்கள் ஒருபுறம் அடிமைப்படுத்த விரும்ப மாட்டான். தன்மானம் மிக்கவன். சரி சரி, கட்டபொம்மனிடம் உங்க பேச்சு திறமை காட்டி அவனை அடிப்பணிய வைங்கள். பாஞ்சாலங்குறிச்சி மன்னரே வாழ்க! மன்னரே, நம்மை பார்க்க ஆங்கில தளபதி மேக்ஸ்வெல் வந்துள்ளார். அவரை வரச் சொல். எதற்காக மேக்ஸ்வெல் வந்துள்ளார்? நமது மண்ணின் வளத்தை பார்த்த ஆங்கிலேயர் நமது நாட்டை ஆக்கிரமித்து விட்டார். தற்பொழுது அவனது அதிகார ஆணவத்தை பயன்படுத்தி மக்களை கஷ்டப்படுத்தி கடினமாக வாங்க நினைக்கிறான். என் உயிர் உள்ளவரை, நான் தலைவராக இருக்கும் வரை என் மக்களை துன்புறுத்தி அநியாய வசூலித்து கப்பம் கட்ட அனுவும் சம்மதிக்க மாட்டேன். வாருங்கள் மேக்ஸ்வெல் அவர்களே, வாருங்கள். தாங்கள் எமது பாஞ்சாலங்குறிச்சிக்கு வருகின்ற காரணம் என்னவோ? பாஞ்சாலங்குறிச்சி மன்னரே, ஆங்கிலேயருக்கு பாஞ்சாலங்குறிச்சி கப்பம் கட்டதன் நோக்கம் என்னவோ? மேக்ஸ்வெல் அவர்களே, தானம் கேளுங்கள், தந்து மகிழ்கிறேன். வரி கேட்பதற்கு உங்களுக்கு உரிமையும் இல்லை, தகுதியும் இல்லை. கேட்டவுடன் பயந்து கொண்டு கொடுப்பதற்கு நான் ஒன்று போலையும் அல்ல. இதுதான் உங்களுடைய இறுதி முடிவா? இறுதியான முடிவு மட்டுமல்ல, இது எங்கள் பாஞ்சாலங்குறிச்சியின் உறுதியான முடிவு. யாரிடம் யார் வரி கட்டுவது? வணிகம் செய்ய வந்த நீங்கள் சூழ்ச்சியாலும் சுயநலத்தாலும் எங்களிடம் வரி கேட்பது எந்த வகையில் நியாயம்? நாடாளியாக வேண்டிய நாட்டிற்குள் வந்த நீங்கள் நாடாளும் எங்களிடம் கப்பம் கட்ட சொல்வதா? உங்கள் அதிகாரத்திற்கும் ஆயுதத்திற்கும் சில பாயங்கள் அடிப்பணிவதால் எல்லையோரையும் ஒன்று போட்டு விடாதீர்கள். ஒன்று சொல்கிறேன், இனிமேல் எந்த ஆங்கிலேயன் வரி கேட்கும் நோக்கத்துடன் எங்கள் பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்திற்குள் கால் பதிக்க வேண்டாம். இவ்வாறு நான் கூறியதை உங்கள் கம்பெனி கவர்மெண்ட் சொல். இங்கிருந்து கொண்டு அவன் சென்று விடு. கட்டபொம்மனை நீ என்ன அவமதித்து விட்டாய். இப்போது போயிடு. ஆனால் என் நாட்கள் வருவார்கள். உன்னை எப்படியாவது கஷ்டப்படுத்தி கப்பம் கட்ட வைப்பார்கள். தங்களுக்கு தகவல் வந்துள்ளது. உடனடி கட்ட வேண்டிய வரிப்பணம் முழுவதும் கட்டிவிட்டு நேரில் ஜாக்சன் துறையில் சந்திக்க வேண்டுமாம். இல்லையெனில் பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தை பறிமுதல் செய்வோம் என சொல்லி அனுப்பியுள்ளார். ஆங்கில கலெக்டர் பல கடிதங்களை அனுப்பிவிட்டார். என்ன நினைக்கிறது அந்த ஆங்கிலேயன்? கலெக்டரை சந்திக்க போக வேண்டுமா? கிழக்கிந்திய கம்பெனி இந்த கட்டபொம்மை நாடக பொருத்தமான கலெக்டராக ஜாக்சன் துரையை தேர்வு செய்திருக்கிறார்கள். எனக்கு என்ன பயம்? இப்போதே சந்திக்க போகிறேன். ஜாக்சன் துரை எங்கே? என்னை ஊராக இழுத்தடித்து கோபப்படுத்துகின்றானா? எத்தனை இடத்திற்கு பையாகிவிட்டது. அந்த குள்ளநரி என்னை நாயாந்தகத்தால் என்னை அழகிற புரிகிறது. பாஞ்சாலங்குறிச்சி மக்களிடம் என்னை தவறாக புரிந்து கொள்ள வைக்கிறானா? கட்டபொம்மன் அழைத்த பிறகு வரவில்லை கூறி போர் தொடுத்து என்னை கைது செய்ய அந்த குள்ளநரி ஜாக்சன் துரை திட்டமிடுகிறானா? என்னை கைது செய்ய தேடுகிறானா?
வரி கட்ட சொல்கிறார்? என்ன நமது ஊர்களின் வரியை பிரிக்க வருகிறானா? முடியவே முடியாது. வேற யாரையும் நம்ம பாதாளக்குறிச்சி பாளையத்திற்குள் அனுமதிக்க முடியாது. வீரர்களே, ஆங்கில பட்டாளத்திற்கு இறைச்சிக்கு ஆடுகளை அனுப்ப வேண்டாம். ஆங்கில வியாபாரிகளுக்கு நெசவாளர்கள் துணி நெய்து கொடுக்க வேண்டாம். யாருங்க உடனடியாக கட்டபொம்மனை வந்து சந்திக்க சொல்லும், அல்லது வீரபாண்டிய கட்டபொம்மனை கைது செய்யுங்கள், இல்லைன்றால் கட்டமிழர்கள் சந்திக்க நேரும் என கூறுங்கள். கட்டபொம்மன் அவர்களே, ஜாக்சன் துரை அவர்கள் பரிவாரங்களை உள்ளே அனுமதிக்கவில்லை, தங்களை மட்டும் உள்ளே செல்ல கூறுகிறார். வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றால் நீதானோ? என்ன கேட்டாய்? இப்போ நீதான் ஜாக்சன் துரை என்பவரோ? வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றால் நீதானோ? ஆமா, நானேதான். நீ கப்பம் கட்ட கடிதம் எழுதியாயே, அந்த வீரபாண்டி கட்டபொம்மன் நானேதான். பாஞ்சாலக்குறிச்சி என்ற வீரமண்ணின் வேந்தன் நானேதான். இதில் என்ன சந்தேகம்? ஏன் தூரம் வந்து விட்டாய்? நட்பு வேண்டி அழைத்தாக அறிந்தேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதற்கிட்ட நட்பு இல்லையே. கற்றுக் கொடுக்கும் இனம் நம் தமிழினம். நீர் கற்றுக் கொடுக்க நினைக்க இனம் அறிவினம். இருமாப்பினும் ஒளிவதில்லை உன்னிடம். எல்லாம் உடன் பிறந்த வீரத்தால். நவாபிடமிருந்து உரிமை பெற்றிருப்பது நாங்கள். நீ அவை ஏன் போட்டி வருகிறாய்? திருநெல்வேலிக்கு வரும்படி நீர் அழைத்த கட்டபொம்மன் நானேதான். என்னை வர சொல்லிவிட்டு நீர் ஒவ்வொரு ஊராக ஓடிய போதும் விடாத்தொடர்ந்து உமது கட்டளைப்படி பருந்திடங்கள் சென்று வந்த அதே கட்டபொம்மன் நானேதான். இன்னும் எத்தனை கேள்விகளை நாம் கேட்க வேண்டும்? அவை மொத்தமாக இனம் கேட்டு விடும். அவை மொத்தமாக பதில் சொல்கிறேன். எங்கள் பிரதிநிதி மார்ஷலை அவமானப்படுத்தி அனுப்பினாய். எங்கள் தளபதி ஆலத்துறையை அசட்டப்படுத்தி அனுப்பினாய். எங்கள் உயர் அதிகாரிகள் எழுதிய கடிதங்களை பதில் எழுதாமல் உதாசீனப்படுத்தினாய். எங்கள் சார்பில் வரி கேட்ட போதெல்லாம் வாய்மையிடம் காட்டினாய். எங்கள் பகுதிக்கு ஆள் அனுப்பி வரி வசூல் செய்கிறாய். இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறாய்? நீ கேட்டதற்கெல்லாம் இதோ பதில். என்னிடம் கப்பம் கட்ட சொல்லி என் மக்களிடம் அநியாய வரி கேட்டால் ஆள் அனுப்பியதே தவறு. எதற்காக கோழை எட்டப்பனுக்கு கிராமங்களை தாரை வார்த்தாய்? அவனை பார்த்து நான் கோளாக இருப்பேன் என்று எதிர்பார்த்தாயோ? இவ்வளவு தவறு செய்துவிட்டு என்னை மரியாதை குறைவாக வைத்ததே உதாரியாமை. கட்டபொம்மா, மீண்டும் கேட்கிறேன். எங்கள் கட்ட வேண்டிய வரி பற்றி என்ன பதில் சொல்கிறாய்? மீண்டும் சொல்கிறேன், இது எங்கள் பூமி. உழைப்பது எங்கள் மக்கள். அவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் எப்போதும் இணைந்திருப்பவர்கள் நாங்கள். இதில் எப்படி உண்மை வந்தது? எங்களிடம் வரி கேட்பதற்கு எப்படி துணிவு வந்தது? எங்கோ பிறந்து இங்கே வந்து வியாபாரம் செய்யும் நீர் எங்களிடம் வரி கேட்கும் என்ன நியாயம்? எங்களிடம் அநியாயமாக வரி கேட்கும் உரிமை உங்களுக்கு இல்லை. நீங்கள் கேட்டது பணத்தை தூக்கி கொடுக்க நான் ஒன்றும் கிடையாதுங்கமல்ல. கிஸ்தி, திரை, வரி, வட்டி உனக்கே கொடுக்க வேண்டும். வானம் பொழிகிறது, பூமி இழகிறது. எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? தண்ணீர் பாய்ச்சி நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? களரி வாழ்வோருக்கு கஞ்சிகள் ஏற்று வந்தாயா? அங்கு கொட்டி விளையாடும் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? மாமனா மச்சானா மானம் கெட்டவரே, எதற்காக கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? ஜாக்கிரதை, துடிக்கிறது மீசை. அதை அடக்கு அடக்கு என உறவுமுறை தடுக்கிறது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்ன ஆச்சு? இன்னும் தடுத்து வைத்தால் கணக்கில் ஒழுங்காது. எண்ணிக்கை தெரியாதுமோ? எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை. மதம் பிடித்தவனை உன்னை கைது செய்யுங்கள். மறுபடியும்
கட்டபொம்மன் சூழ்ச்சி செய்து தந்திரமாக கைது செய்து தூக்கில் ஏற்றி கொண்டு விட்டார்களாம். என்ன 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 நடந்தது? நம்ம வீரபாண்டியனின் வீரத்தால் போரிலும் தோற்கடிக்க முடியவில்லை, அறிவாலும் அடக்க முடியவில்லை. அயல் நாட்டுக்கு நீதி நேர்மையாக ஆட்சி செய்த சொந்த மண்ணை சேர்ந்த எட்டப்பன் சதியால் கட்டபொம்மனை காட்டி கொலை செய்து விட்டானே, நம்பிக்கை துரோகி எட்டப்பன். ஐயையோ ஐயையோ! மக்களை கஷ்டப்படுத்தி அநியாய வரி வாங்க ஆங்கிலேயன் வந்திருக்கிறான். மக்களை வரி சுமையிலிருந்தும் ஆங்கிலேயரின் அடிமைத்தனத்திலிருந்தும் மீட்க உயிர் உள்ளவரை போராடினார் வீரபாண்டியர் கட்டபொம்மன். பக்கத்தில் உள்ள பாளையக்காரர் வியக்கும் வண்ணம் அரசாட்சி செய்தாரே. போட்டி இல்லை, பொறாமை இல்லை, சூழ்ச்சி இல்லை, சூது இல்லை. அவருடைய ஆட்சியில் உள்ள மக்களுக்கு குறைவும் இல்லை. நமக்கு என்ன குறைவு? இப்படிப்பட்ட கட்டபொம்மனுக்கு எதிராக பேராசைக்காரன் எட்டப்பன் ஆங்கிலேயரின் பரிசு நிலங்களுக்கு ஆசைப்பட்டு காட்டி கொடுத்து சதி செய்து விட்டானே. வீரபாண்டியர் கட்டபொம்மனை தூக்கில் ஏற்றி கொலை செய்து விட்டார்கள் ஆங்கிலேயர்.